நான் இப்போ சந்திக்கிற நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த A1 டிராவல்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. த விண்டேஜ் கிங் அண்ட் கதாநாயகன் யாருனாக்கா அவரு தான் நம்ம ரமேஷ் மாமா. அவரு அண்ணா வணக்கங்கண்ணா, நான் இன்னைக்கு தான் உங்களை சந்திக்கிறேன். பாருங்க விண்டேஜ் ரைடர் பாருங்க, அவர் பாருங்க டிராவலுக்கு தகுந்த மாதிரி இவர் தான் கும்முன்னு வந்துருக்கிறார். அவர் வந்துட்டுங்க கிட்டத்தட்ட 80 வண்டி வச்சிருக்காருங்க. அது இல்லாமல் பழைய பாட்டில்ஸு கலைநயமான ஓல்டு பொருள் பூரா கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. மாமா அவங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் ரமேஷ்ங்க. சத்தமா பேசுங்க. நான் ஈரோடு மாவட்டங்க, காஞ்சி கோயில். நான் பழைய வண்டியில் விண்டேஜ் வண்டியில் நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஈரோடு மாவட்டத்தில் விண்டேஜ் ரைடர்ஸ் குரூப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பழைய காருங்க, பழைய ஓல்டு ஆன்டிக் ஐட்டம்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நானும் அவர் மாமாவும் தான் நாங்கள் ரைடு போக போகிறோம். நான் ஏற்கனவே 2 டைம் அவர் வண்டியெல்லாம் போய் வீடியோ எடுக்கலான்னு போயிட்டு அங்கே பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அவ்வளோவெல்லாம் அடுக்கி வச்சிருக்காரு. அது வெளியே எடுக்கிறதுனா நான் இங்கேருந்து ராசிபுரத்துலேருந்து 3 பேர்த்த கூட்டிகிட்டு போகணும் சுத்தம் பண்ணுறது பிடிக்கிறதுக்கு. அது ஒரு நாளைக்கு அவர் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கிறனால அது ஒரு கேலரியாக அடுக்கிறதுக்குன்னா இது இல்லாமல் இருக்காரு. அடிக்கிட்டாருன்னா நாம் டிக்கெட் போட்டு வசூல் பண்ணிடலாம். விடுங்க. நான் வணக்கங்கண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி கவுந்தப்பாடி 4 ரோட்ல இருந்து அடுத்து நம்ம அண்ணன் கடை அவர் ரமேஷ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நாங்க நேரா கோபி சத்தி அடுத்தது திம்மம் போயிட்டு அப்படியே போறோம். போக அங்க பிளாக் பண்ணலாம். போகும்போது அண்ணனுக்கு 2 பேர்த்திட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போறோம். வணக்கங்கண்ணா, முடிஞ்சா என் சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிடுங்கண்ணா. இப்போ நம்ம கோபியிலிருந்து நம்ம ஒரு வாய்க்கால் வழியாக அப்படியே சரி குறுக்கு தடத்தில் அப்படியே போகலாம், கரவழியெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு இந்த ரோட்டில் வந்தோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்டி முனியப்பன் சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருந்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் வேல்லாம் எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குங்க. அது இல்லாமல் இந்த கோயில் கிட்டால வந்தோன்னே இந்த பக்தி மனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாசனை திரவியம் நல்லா வீசுதுங்க. சரி, அடுத்தது நான் போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பங்களாபுதூர் போகலாங்க. இந்த இடத்து பேர் தாங்க சத்தி 4 ரோடு. லெஃப்ட் போனோம்னாக்கா மறுபடியும் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் கவுந்தப்பாடி அந்த மெயின் ரோடு போயிடலாம். கொடிவேரி போகிற ரோடுங்க. லெஃப்ட்டில் போனால் கொடிவேரி போகிறது. ரைட் சைடு போனாக்கா கடம்பூர் வழியாக அப்படியே மேலே ஏறலாங்க மலைக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். ரைட் சைடு போனாக்கா கடம்பூர் போய் கீர்மலம் போயிடலாங்க. நம்ம இப்போ அதில் போக போகிறது இல்லைங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சத்தியமங்கலம் போயிட்டு பண்ணாரியம்மன் கோயில் திம்மம் ஆரேபாளையம் வழியாக தாங்க போக போகிறோம். ஏன்னா டைம் இல்லை, இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம இந்த ரோட்டில் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் இருக்குதுங்க. பண்ணாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தான் இருக்குது. அதனுடைய முன்பகுதியினுடைய அழகிய தோற்றம் பார்த்துக்கோங்க. படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டவங்கலாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சத்தியமங்கலம் வந்துட்டுங்க. லெஃப்ட் போனா பஸ் ஸ்டாண்டு போய் அப்படி போலாங்க. ஆனால் நம்ம பஸ் ஸ்டாண்டே போக தேவையில்ல. இந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா அங்கே அந்த அவுட்ரு பைபாஸ் மாதிரி சொல்ல போனாக்க இதில் போயிடலாங்க. இப்போ அவுட்டர் பைபாஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது.
இங்க அப்படியே இடது பக்கம் காட்டுங்க. இப்படி இடது பக்கம் போனோம்னா ஊருக்குள்ள பாருங்க சத்தியமங்கலம். இப்போ நம்ம ரைட்ல போறோங்க. ரைட்ல போனோம்னாக்கா பண்ணாரியம்மன் கோயில் அப்படியே மலைக்கு போற ரோடுங்களா. இது ஒரு பாலம். இது என்ன பவானி சாகர் தண்ணி வர்ற இடங்களா? இது வந்து பவானி தண்ணி வந்துட்டு மேல இருந்து வருதுங்க. எங்க இருந்துன்னா தெங்கு மரக்கடா அந்த பகுதியிலிருந்து வர்ற இடம். இடது பக்கம் போனோம்னா பவானி சாகர் டேம் போய் போலாம். பிளஸ் வந்துட்டு ஊட்டி போறதுக்கு சிறுமுக வழியே அப்படி போலாங்க. மேட்டுப்பாளையம் எல்லாம் போறதுக்கு இடது பக்கம் போகணுங்க. கோயம்புத்தூர் எல்லாம் போலாம். இப்போ நாம நேரா போறோம். நேரா போனோம்னா தான் மைசூரு, சத்தியமங்கலம், இது பண்ணாரியம்மன் கோயில் எல்லாம் போற இடங்க. வந்துட்டு நம்ம வண்டிக்கு எதுக்கு மலை மேல போகும்போது பெட்ரோல் வேணும் போட்டுக்கிட்டேன் முன்கூட்டியே. அப்ப அந்த அண்ணன் வந்து 500 ரூபாய்க்கு வழி போட்டாரு. பெட்ரோல் தான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா சத்தியமங்கலம் அவுட்ரு ஃபாரஸ்டுக்குள்ளார என்டர் ஆயாச்சுங்க. இனிமே முழுக்க வனப்பகுதி தான். அடுத்தது நம்ம வந்து பண்ணாரியம்மன் கோவிலுக்கு போறோம். அங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ரைடு போறோம். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல காட்டெருமை, நான் ஒரு முறை புலியவே பார்த்துருக்குறேங்க. யானையில நின்றுட்டு இருக்குங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மான்ல இருந்து எல்லா மிருகத்தையும் இங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா யானை, மான், காட்டெருமை பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு இடது பக்கம் ஒரு ரோடு போகுது. அதுல போனோம்னாக்கா பவானி சாகர் டேமு எல்லாம் போனாங்க. தெற்கு மரக்கடா எல்லாம் அந்த பக்கம் தாங்க இருக்கு. ரோட்லேயே நின்று அப்படியே சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய வண்டி, பஸ் எல்லாருமே இங்க லாரியில போறவங்கன்னா நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. பண்ணாரியம்மன் கோயிலுடைய அழகு தோற்றத்தை பாருங்க. இப்போ நம்ம வந்து பண்ணாரியம்மன் கோயிலுக்கு இருக்கோம். சாமி அப்படியே ரோட்லேயே நின்று கும்பிட்டாச்சு. உள்ற போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஏன்னாக்கா இன்னும் நம்ம உள்ற வெகு தொலைவு போகணும். அதனால எப்பயுமே நம்ம வந்துட்டு சாமி போகிறோம். ரமேஷ் மாமா நம்ம வண்டிக்கிட்டு நிற்கிறாரு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. அப்புறம் சுங்கச்சாவடி இருக்கு. அதாவது வந்துட்டு லாரிங்கெல்லாம் நின்று அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா யானையெல்லாம் கூட ஒரு பழைய வீடு. இதை பாருங்க, காட்டு பண்ணிங்க. இதெல்லாம் ஊர் பண்ணி கிடையாது, இதெல்லாம் காட்டு பண்ணி. நிறமே பாருங்க வித்தியாசமா இருக்கு. பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த இடத்துலயே தான் நிறைய இருக்கும். ஏன்னா பாதுகாப்பான இடத்துல போட்டு எடுக்க. எப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ரமேஷ் மாமா நம்ம வண்டியில் உட்காரணும்னு ஆசைப்பட்டாரு. நல்லா கதாநாயகமே தான் இருக்குது. பாருங்க, இந்த போர்டு அழகா இருக்கு. கொஞ்சம் பெயிண்ட் போயிருச்சு. இது ஃபுல்லாவே ஃபாரஸ்ட்டுங்க. இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு பக்கம். இரவு நேரத்தில் யானையெல்லாம் ரோடை கடக்கும்.
இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியல. வாகனங்கள்லாம் அந்த ரோடு அருமையா இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா வருவாங்களா, அதுல நிறைய சிறுத்தை கூட அடிபட்டிருக்கு, மான் அடிபட்டிருக்குங்களா. அதனால நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க. பாருங்க அங்க மேல தெரியுது இல்லைங்களா அந்த மலை, இதுதாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க ஆரம்பிச்சு அப்படியே மாதேஸ்வரன் மலை வரைக்கும் அப்படியே மேலேயே போலாங்க. எப்படின்னாக்க இந்த மலை வந்துட்டு மைசூர் போய் இறங்குதுங்க. அதே மாரி அந்தியூர் மேலே ஏறி வரட்டுப்பள்ளம் டேமு, அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு தட்டக்கரை தாமரக்கரை அப்படி போகலாம். இதில் போனால் சாமராஜ் நகர் போய் ஜாயின் ஆகுது. அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டூர்ல இருந்து மேலே ஏறினாக்கா பாலாறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாதேஸ்வரன் மலை, அதுக்கப்புறம் ஹன்னூர்னு ஒரு இடம் போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அந்த மலை மேலேயே வந்து கீர்மலை வந்து இறங்கிக்கலாங்க. அப்புறம் சக்தி 4 ரோட்லேருந்து ஒரு பக்கம் மேலே ஏறினோம்னா கடம்பூர் அந்த பக்கம் ஒரு வழியில் போகலாங்க. ஒரே நாள் ரைடில் ஃபுல்லாக போகலாங்க. இது அப்படியே ஒரே கண்டினியூ ஒகேனக்கல் வரைக்கும் இந்த மலை அப்படியே தொடர்ச்சி. இந்தாண்ட ஊட்டி எல்லாம் தொடர்ச்சிங்க. ஒரு காலத்தில் வீரப்பன் அவர்கள் வந்து இந்த காட்டு பகுதியில் தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு இதுங்க ரெக்கார்டு. இப்போ இது பூராமே பாருங்க அமைதியான இடம். ராத்திரி நேரத்தில் வந்தோம்னாக்கா வண்டி நிறுத்தக்கூடாது, ஃபாரஸ்ட்காரங்களுடைய ரூல்ஸ் அதுதான். யானை மற்றதெல்லாம் எந்த இதுல இங்க ஒரு விஷயம் இது என்னன்னாக்கா 6 மணிக்கு மேல அங்க செக் போஸ்ட்ல 2 வீலர் விட மாட்டாங்க. அதனால 2 வீலர்காரங்க 6 மணிக்கு முன்னாடி வந்துடணும், கார் போகணும். அதே மாதிரி லாரிலாம் வந்துட்டு விடுறதில்ல. எனக்கு இந்த பெண்ட்ல நிறைய லாரி கம்ந்துருது. அதனால அவங்க செக் போஸ்ட்ல நிறுத்திட்டு காலையில விடிகாலையில தான் அனுப்புவாங்க. ஏன் வந்துட்டு 2 வீலர் நிறுத்தக்கூடாதுனாக்கா சிறுத்தை நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுங்க, அதனுடைய பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வனத்துறையினர் வந்துட்டு நிறுத்திடுறாங்க. இதுதாங்க இன்ஃபோ. வாங்க நம்ம அடுத்து போயிட்டே பேசலாம். இது ஒரு சின்ன விநாயகர் கோயில். பெரும்பாலும் லாரிக்காரங்களாம் நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க. இப்போ மலைப்பகுதியில் ஃபர்ஸ்ட் மேடான பகுதியில் நாம் இப்போ ஏற போகிறோம். இதுதான் முதல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வடதுக்கு பக்கம் போனாக்க காட்டு பண்ணாரி கோயிலுங்களா, எதில் போனோம்? மலை ஏறுவது காத்து சத்தம் அதிகமா இருக்குது. அதனால பாக்குறவங்க கொஞ்சம் திட்டாதீங்க. தம்பி வேலி இருக்கீங்களா, இதுதான் காட்டு பண்ணாரி அம்மன் கோயில். எனக்கே தெரியாது, நம்ம மான் சொன்னாங்க. ஈரோடு மாவட்டத்துக்காரங்க இந்த பகுதிக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது. பண்ணாரியம்மன் கோயிலா? இந்த காட்டு பண்ணாரியம்மன் கோயில்ல சாமி ஃபர்ஸ்ட் பூஜையை முடிச்சுட்டு தான் அந்த பெரிய பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வர்றதாக நம்ம மாமா தகவல் சொல்றாரு. போர்ட்ல பாருங்க, திம்மம் 9 கிலோமீட்டர், ஆசனூர் 15 கிலோமீட்டர். சின்ன மலை தாங்க. சாம்ராஜ் நகர் 52. மலை ஏற்றம் தொடக்கி விட்டது. சைடு வாங்கி தான் வந்தாரு. இப்ப நம்ம 2வது கொண்டை ஊசியானது மொத்தம் 27 கொண்டை ஊசி வளைவு இருக்கு. மேல பார்ப்போம், நல்லா இருக்கும். அங்க
சொன்னேன் இது 4 ஒரு பெட்ல பனிமூட்டமா இருக்கிறதுனால அந்த மலையினுடைய அந்த பச்சை பசேர்னு இருக்கிற அந்த இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம 7வது கொண்டை ஊசி வளைவு வந்துட்டுங்க. கல்ல எடுத்து போட்டுருமா இங்கிருந்து கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். அடுத்த வண்டி ஏதாவது திரும்புறோம். அப்படி ரொம்ப அப்படி சிரமப்பட்டு ஒரு மாதிரி 9வது கொண்டை ஊசி வளைவு. அந்த வண்டி திரும்புறதெல்லாம் பாருங்க எப்படி திரும்புது. ஆஹா, கர்நாடகாவில் வந்து பாருங்க கோயிலுக்கு போறாங்களாட்டிருக்கு. ஃப்ரண்ட்ல மாலை அருமையா போட்டுட்டு வர்றாங்க. நின்றுக்கிறேன். இந்த இடம் எங்கேனாக்கா பண்ணாரிம்மன் கோயில் இருந்து நம்ம வந்துட்டு 27 பெண்டில் இப்போ நம்ம 20வது பெண்டு வந்துட்டோம். இந்த இடம் பாருங்க ஒரு எஸ் பெண்டு மாரி அழகிய இடங்க. ஆனாக்கா வாகனத்தில் போகிறவங்களாம் யாரும் நிறுத்தக்கூடாது. ஏன்னாக்கா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். சிறுத்தை புலியெல்லாம் நடமாடுற பகுதி. அதனால நம்ம போயிட்டே இருப்போம். நிக்கிறேன் சைஸா. இதாங்க சந்தன மரம். பேக்கை கீழே வச்சுட்டு பொறுமையா எடுங்க. கிட்டத்தட்ட நம்ம கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு அடி உயரத்துல இருப்போம். அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் வரைக்கும் சில்லுன்னு இல்லைங்க, கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு. அதனால நம்ம ரமேஷ் மாம்ஸ் அவங்க வந்துட்டு குளிர் ட்ரெஸ் போட்டாரு. எனக்கு இப்பதான் அந்த குளிர் தெரியுது. திம்மம் ஃபாரஸ்ட் மேலே ஏறணுன்னே ஒரு கடை இருக்கு. ஒரு டீ சாப்பிட்டு நாமளும் வந்து அந்த ட்ரெஸ் போட்டுக்குவோம். குளிருது, அதனால மாட்டிக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? அந்த லாரி போனது எடுத்தீங்களா? இது அப்படியே எடுங்க. அது அப்படியே அந்த வண்டி வருது. அது மறைக்குது, இருங்க. அந்த
கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. ஏதோ ஒரு வண்டி பாவம் பிரேக் ஃபெயிலியர் அடிச்சாங்க, நிறுத்திருக்காங்க. அதனால பாருங்க லாரிக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோ, டிரைவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சிரமம்ட்டு. உண்மையாலுமே டிரைவர் பொழப்பு பாவங்க சிரமமான ஒரு பொழப்பு தாங்க. எந்த நேரத்தில் வந்துட்டு என்ன சிரமம் வரும்னு தெரியாது. பாருங்க எப்படியே பிரேக் ஃபெயிலியரு. இது வந்து சிறுத்தை பாருங்க, பக்கத்தாலே சிறுத்தை நடமாடும் பகுதியில் போர்டே இருக்கு. அந்த இடத்துல டிரைவர் நிறுத்தியிருக்கிறாரு. ஒரு மெக்கானிக் வந்த பிற்பாடு தான் அந்த ஏறுது இல்லை அதை எடுக்கணும். வண்டி வரும், மைசூர் போற வண்டி பாருங்க, அப்படி சும்மா கில்லியாட்டம் போறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி இந்த பெண்டு தாங்க கடைசி பெண்டு, 27வது பெண்டு. இப்போ திம்ம மேலே ஏறியாச்சு. இப்போ பாருங்க வாகனங்கள் அந்த வளைவுல அப்படியே வளைஞ்சு வர்ற அழகை நம்ம எடுக்கலாம். ஓம் சக்தி. நாம் திம்பத்தை ரீச் ஆகிவிட்டோம். கரெக்டாக எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு 156 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர் கொஞ்சம் சேர்த்து வந்திருப்போம். நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இதில் வந்துட்டு ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ஸே நம்ம
இவ்வளோ நேரம் பெருக்கி ஓடுறாங்க. இந்த கடையில் ஃபேமஸ்ஸு பார்த்தீங்கன்னா ராகி தட்டுவடை, முறுக்கு. அடுப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த கடை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேலே ஏறணுன்னு பெரும்பாலும் எல்லாரும் டீ சாப்பிட்டு தான் போவாங்க. சுண்டல் இருக்கு. பர்மிஷனோட இது நம்ம ஸ்டிக்கரை ஒட்டுறோம். என்ன திருச்செந்தூர் பாத யாத்திரை எந்த ஊருக்குண்ணா நீங்க? நாங்க திம்மத்துல வந்துட்டு மேலே ஏறிட்டு அந்த டீ கடைக்கு வந்தோம். அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கார அண்ணனுங்களா அவங்களாம் டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூண்ணா. திம்மம் மேலே ஏறணும்னா ஒரு ஜங்ஷன் இது. யூடியூபர் இயற்கையா எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறதுக்கு இது பாருங்க பப்ளி மாஸ். அண்ணா இது எதுக்காவது? ஜூஸுக்காவது அப்படியே சாப்பிடலாம். நல்லா இனிப்பா இருக்குங்களா? இந்த பழம் பாருங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பார்த்தேன்னா என்னமா எனக்கு தெரியல. ஆனால் திம்ம மேலே ஏறி வந்தோடனே இந்த கடைக்கிட்ட இந்த அண்ணன் வச்சு விற்கிறாங்க. வேணுங்கிறவங்க மேலே வர்றவங்க பயனடைஞ்சுக்கோங்க. எவ்வளோங்கண்ணா கிலோ கணக்கா? எவ்வளோங்கண்ணா கிலோ? 50 ரூபா. பாருங்க ஒரிஜினலான பழம். ஏன்னா மலையில் விளையிறதா? அருமை அருமை. இது மலை நெல்லிக்காய். இதெல்லாம் இயற்கையான காய், ஹைபிரிட் கிடையாது. சூப்பர் சூப்பர். சரிங்கண்ணா, நன்றி. இடம்லாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும். மூங்கில் மரம். இந்த இடத்துல தான் நைட்லாம் பார்த்தீங்கன்னா யானை எல்லாம் வர்ற இடங்க. யானை பாருங்க மூங்கில உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. 2 யானை. இன்னைக்கு நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சி, அதிர்ஷ்டம் கிடைச்சது. ஒன்னு 2 3 யானை இருக்கு. 4 யானை இருக்கு. அப்படியே ஒன்று ஸ்டாண்ட் பைல இருக்கு. கரெக்டாக திம்மம் கீழே இறங்கி ஆசனூர் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யானை மூங்கிலோட சாப்பிட்டு இருக்குது. இதில் வந்துருங்க. இது வந்துருக்கு.